கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார். நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். For your presence goes before us and makes every crooked path straight for us. And we thank you for your presence, Lord. We thank you for your presence, Lord. Our தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள்
ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாருங்கள், நாம் சேர்ந்து ஒருமித்து ஒரு குடும்பமாக இந்த ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். வாருங்கள், யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் குடும்பத்தோடு அனுசரிக்க கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படவும் எங்களோடு கூட பேசவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே எங்களை தொடும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலியமாக, ஆராதனை மூலியமாக ஆண்டவரே எங்களுடைய இல்லத்தை கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. உடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் வைத்திருக்கிற மன்னாவினாலே எங்களை கர்த்தர் போஷியும் ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தர். எங்கள் ஆண்டவரே உள்ளான மனிதனை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ பேசுகிறவர், தொடர்ந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தில் சொல்லி இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரியச் செய்தீர், எனது விளக்கு எரியச் செய்தீர். இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தீர், மான்களைப் போல ஓடச் செய்தீர். உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி. வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது
உமக்குதானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பணிந்திடுவேன் உம் நாமத்தையே, பரலோக ராஜா நீரே, பரிசுத்த தெய்வமே. சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. நீதியின் தேவன் நீரையா, நித்திய தேவனும் நீரையா. நீதியின் தேவன் நீரையா, நித்திய தேவனும் நீரையா. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை உமக்குதானே. அகிலம் ஆள்பவரே பரலோக ராஜாவே, 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 பரலோக ராஜாவே. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே,
அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
வாருங்கள், நாம் யாவரும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை. Every Sunday is a very special Sunday for us to meet God. I know every day எப்பொழுதும் ஆண்டவரை மீட் பண்ணுறதான். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம் யாவரும் ஒருமித்து ஒரு ஆவியிலே கூடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. This is the time that we come together in one spirit. We cannot gather for a moment as one family or very big family, but we are now uniting in spirit. ஒரே ஆவியிலே இணைய ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் கர்த்தருக்கு நம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் என்றும் தடைப்படாது. அதை நாம் தடையாக நினைக்கக்கூடாது. அது நாம் ஒரு நல்ல முறையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்டே சேஃப், பி சேஃப். கவனமாக இருங்கள், ஞானமாக இருங்கள். இந்த வேலையிலும் கூட அநேக காரியங்கள் சுற்றி நம்மளுடைய தேசத்தில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிட் கேஸ்னால. பட் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம் கூட இருக்கின்றார். நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் கொஞ்சம் என்ன சொல்லுகிறது, கண் விழித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜெபத்தில் நாம் தரித்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த என்வாயர்மெண்ட்டை கர்த்தர் மாற்றுவார். God will change the environment. கர்த்தர் நல்லவர். இந்த வேலையிலும் கூட நாம் செய்திக்கு நாம் செல்ல போகின்றோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே வருகிறார். வாரமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆயத்தத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் மன்னாவினாலே கர்த்தர் நிரப்புவார். God will fulfill, God will satisfy you with His word. வேலையிலும் கூட நாம் நம்மளுடைய தலைப்பை நாம் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்மளுடைய தலைப்பு நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், this or that, இதுவா இல்லை அதுவா என்று நாம் மூன்றாவது பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் a part 3 called this or that. அதாவது இந்த பாகம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அது டெய்லி லைஃப்பில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் சற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். Decision making, it is very important in life. நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுப்பது எவ்வளவு முக்கியம், அதை கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். Making decisions set us on the right road. தீர்மானம் எடுப்பது நம்மை ஒரு நல்ல பாதையிலே நடத்துகின்றது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு நல்ல தீர்மானம் நம்மை நல்வழிக்கு எடுத்து செல்கிறது, நல்ல ட்ராக்ல நல்ல காரியத்தில் நம்ம எடுத்து செல்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே சமயம் மேக்கிங் டிசிஷன் இஸ் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு தீர்மானம் எடுப்பது சொந்த தீர்மானத்தை நாம் எடுக்கின்றோம். இட் இஸ் a individual basis. நாம் எடுக்கிற தீர்மானம் நாம் இருதயத்திலிருந்து யோசித்து எடுக்கின்ற ஒரு தீர்மானமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அதே சமயம் மேக்கிங் டிசிஷன் இஸ் இன்வால்வ் பீப்புள் அரவுண்ட், எஸ்பெஷலி ஃபேமிலி. நாம் எடுக்கின்ற தீர்மானத்தில் சில ஆட்கள், சில நபர்கள்
விசேஷமாக நம்மளுடைய குடும்பங்கள் வந்து அதில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை மனதில் வைத்து நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி கூட நாம் பார்த்தோம். இன்னொன்று காரியம் என்ன பார்த்தோம், நாம் எடுக்கிற தீர்மானங்களில் நமக்கு விளைவுகள் உண்டு என்று நாம் பார்த்தோம். In all our decision making there is always a consequences. Our choices have consequences. நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு நல்ல விளைவுகளும் இருக்கிறது, தீமை விளைவுகளும் இருக்கிறது. அது சில வேளைகள் நமக்கு ஆசீர்வாதமாக முடிகிறது, சில வேளைகளில் அது நமக்கு சாதகமாகவே முடிகிறது அல்ல. So decision making, there is many kinds of decision making. நான் சொன்னேன், one is good decision making, bad decision making, இன்னொன்று the best decision making. சில சூழ்நிலைகளில் ரெண்டுமே நன்மையாக தெரியும், ஆனால் அதை நாம் நிதானித்து எது பெஸ்டானது என்று தீர்மானிப்பது நலம் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதை நான் சொன்னேன், மூன்று காரியங்கள் நாம் தீர்மானம் எடுப்பதிலே நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். What we are discussing about, three things, 3S that we are discussing about in making decision in life. God wants us to make wise decision. God wants us to make a very right decision in life. Hallelujah. ஆண்டவர் விருப்பப்படுகிறது என்ன, நம்மை நல்ல தீர்மானங்களை எடுக்க அவர் நம்மை அழைக்கின்றார். இதெல்லாம் பார்த்தோம். யாருடைய வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? From which example? I told you earlier, Bible are full of examples. நம்ம வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். பைபிள்ல ஆண்டவர் ரெண்டு விதமாக உதாரணத்தை காண்பித்திருக்கிறார். ரெண்டு விதமாக நாம் பார்க்கணும். ஒன்று வார்னிங்காக பார்க்க வேண்டும், ரெண்டாவது அது ஒரு எக்ஸாம்பிளாக நாம் பார்க்க வேண்டும். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் ரெண்டுமே. ஒரு வார்னிங்கும் ஆண்டவர் கொடுக்கின்றார், அந்த வார்னிங்ல இருந்து நமக்கு ஆண்டவர் லெசனையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன 3S என்று பார்த்தோம். தீர்மானம் எடுப்பதிலே முதலாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், we need to seek. முதல், நான் தேட வேண்டும், நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதுதான் முதலாவதாகுது. அதில் 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், தீர்மானம் எடுப்பதில் we must not be selfish. நாம் சுயத்திற்கோ சுய இச்சைக்கோ சுய ஆசைக்கோ எடுக்க கூடாது என்று நாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு கடைசியாக மூன்றாவது குறிப்பை நாம் முடிக்க போகின்றோம். we going to finish, we going to conclude with this third point, the third S. Okay, third S. Hallelujah. May God speak to us. Hallelujah. நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவார். சரிங்களா? நான் சொன்னேன், நாம் லோத்தினுடைய வாழ்க்கை குறித்து வாசித்து கொண்டிருக்கிறோம். லோத்தை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். லோத்து ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ், ஒரு சொந்தக்காரனாக அவர் இருக்கின்றார். ஆனால் அவரை குறித்து வாசிக்க வேண்டுமென்றால் நிறைய காரியங்கள் இல்லை. நீங்கள் 12வது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வாசிக்கணும். ஆபிரகாமோடு கூட அவர் இருந்தார். ஆபிரகாம் தான் உதவி செய்தார், ஆபிரகாம் தான் அவரை கைட் பண்ணார், ஆபிரகாம் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணார், ஆபிரகாம் தான் அவருக்கு நிறைய காரியங்களை செய்தார். ஸோ அவரோடு கூட இருந்தார். லோத் ஆல்வேஸ் வித் ஆபிரகாம். ஆபிரகாம் கூட தான் இருந்தார். அவர் தான் ஷெல்டர் கொடுத்தா, எல்லாம் நடந்தது. அதே சமயம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அதுதான் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது, ஒரு சலசலப்பு வருகிறது. அதனால அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், பிரிவதற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் என்ன நடக்கின்றது என்றால், லோத்து ஒரு தவறான தீர்மானங்களை எடுத்து அவருக்கு கண்ணுக்கு படுகிற ஒரு காரியத்திற்கு அவர் போகிறதை நாம் பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இன்னொன்று காரியம் என்னவென்றால், நீங்கள் லோத்தை குறித்து இன்னொரு காரியத்தை வாசிக்க வேண்டும் என்றால் எப்படி சொல்லணும்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிதான் சொல்லணும். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பிஃபோர்
டிசிஷன்லாம் மேக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் டிசிஷன் மேக் பண்ணுறாரு, அவர் போகிறாரு அப்படின்னு. டிசிஷன் மேக் பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் என்ன நடக்குது, அங்கே டிசிஷன் மேக் பண்ணி அவர் போய் அங்கே போய் வாழ்கிறாரு. சோடோம் கொமோரா என்ற தேசத்தில் அவர் வாழுகிறாரு. அந்த தேசத்தில் நடக்கின்ற காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். காட் இஸ் மேக்கிங் அ டிசிஷன். ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார்? இந்த சோடோம் கொமோராவில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு ரொம்ப என்ன சொல்லுகிறது, எட்டினது அப்படின்னு போட்டிருக்கோம். ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை. இட்ஸ் அ வெரி விக்கட் சிட்டி அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக்சுவலி நீங்கள் அந்த மேப்பை பார்ப்பீங்கன்னா, என்கிட்ட மேப் இல்லை, அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா சோடோம் கொமோரா இட்ஸ் 5 சிட்டின்னு சொல்லுவாங்க. 5 நகரங்கள் இருக்கிற ஒரு சிட்டி தான் இருக்கும், அது சூழ்ந்து தான். ஸோ அந்த ஒரு இடத்துல இந்த லோத்து வாழ்ந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து வெரி வெரி அன்கிளியராக தான் இருக்கிறது. நிறைய காரியங்களை குறித்து அது இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காங்க, இன்னும் சிந்தித்து கொண்டிருக்காங்க. எங்கே லோத் எக்ஸாக்ட்லி வாழ்ந்தார் அந்த சிட்டியில் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பார்க்கட்டும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், அவர் அந்த சிட்டியில் இருந்தார். ஆனால் எந்த திசையில் இருந்தார் தெரியாது. பட் ஆனால் அந்த சிட்டியில் அவர் வாழ்ந்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த சிட்டியில் அவர் வாழ்ந்தார். ஆனால் இந்த மக்கள் அந்த சிட்டியில் செய்த பாவங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அது அப்படின்னா பாருங்க, அவங்க செஞ்ச அக்கிரமங்கள் ஆண்டவரே தாங்க முடியலன்னா பார்த்துக்குங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விக்கெட்டான ஒரு சிட்டி, தட்ஸ் வாட் லோத் சூஸ். அதுதான் அழகாக இருந்தது. அழகாக இருக்கிற சிட்டியை பாருங்கள், அதில் தான் பெரிய பிரச்சனையே. அழகாக இருக்கிற சிட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சூழ்ந்திருக்கிறது. த லைஃப் ஆஃப் த பீப்புள் அ வெரி வெரி விக்கட் லைஃப். ரொம்ப நீங்கள் 19வது அதிகாரத்தை இப்போ தான் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். 19வது அதிகாரத்தில் பார்த்தீர்களானால், ஐயோ அவங்களோட வாழ்க்கையே தூதர்களே அவங்க விடலைங்க. லோத்துடைய வீட்டுக்கு தூதர்கள் வருகிறார்கள். லோத்து எப்படியோ கட்டாயப்படுத்தி வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களும் தங்கிட்டாங்க. தங்கினோடனே இதை கேள்விப்பட்ட அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள், இந்த ஆண்கள் தொடர்பு அந்த மாதிரிலாம் ஒரு நம்ம யூகிக்க முடியாத ஒரு 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 என்ன சொல்லுகிற சிச்சுவேஷனாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் இந்த 19வது அதிகாரத்தில் என்ன செய்கின்றார்? அவர் பிளான் பண்ணிட்டார். என்ன பிளான் பண்ணிட்டார்? அழிக்க போகிறார். He gonna destroy சோடோம் கொமோரா. இந்த 19வது அதிகாரத்தை வாசிக்கிறேன் என்றால் இட்ஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சோடோம் கொமோரா. இந்த சோடோம் கொமோராவுடைய எண்டு அதுதான் சொல்ல முடியும். அந்த சோடோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க திட்டமிட்டு விட்டார். ஆண்டவர் அழிக்க அவர் டிசைட் பண்ணி விட்டார். அதனால் அந்த தூதர்களை அனுப்பி அதை அழிப்பதற்கு அவர் திட்டமிட்டார். அதிலிருந்து தான் நிறைய காரியங்கள் அதிலிருந்து நம்ம சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு, இந்த 3வது பாயிண்ட் ஒரு வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 16. ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 16. Genesis chapter 19 verse 16. Let me read it in English. சரிங்களா? நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் நீங்கள் அதை வாசியுங்கள். But he hesitated, so because of the Lord's compassion for him, the man grabbed his hand, his wife's hand, and the hands of his 2 daughters, and they brought him out and left him outside the city. Hallelujah. என்ன நடக்குது? வேதம் சொல்லுகிறது, அழிக்க போகிறார் என்று நியூஸ் வருகிறது. லோத்து கிட்ட சொல்றாங்க. லோத்து சொல்லிட்டு இருக்கிற பொழுது அதெல்லாம் மேலே நன்றாக பார்த்துருக்கேன். இந்த 16 வசனத்தில் ஒரு வசனத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் it leads to my third point. Lot hesitated. We're going to meditate on that word. Hesitated. அப்ப தாமதித்தார் அப்படிதான் சொல்லணும். டிலேடு. நீங்க இந்த ஆதியாகமம் இந்த 16வது வசனத்தில் இந்த ஒரு வேர்டை நிறைய விதங்களில் நிறைய பைபிள் நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மொழியாக்கங்கள் இருக்கிறது. அதில் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய மொழியாக்கங்களை நிறைய டிரான்ஸ்லேஷனில், சில டிரான்ஸ்லேஷனில் ஹெசிடேட்டட். அப்படின்னா ஹெசிடேட்டட் என்ன சொல்லுவாங்க?
மனசு வந்து என்னது உடல் வந்து போதுன்னுது, அதை ஹெசிடேட்டட், ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று தடுக்குது ஹெசிடேட்டட், போ வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ரெண்டு மனசு, டபுள் மைண்டட், ஒரு ஹெசிடேட்டட் இருந்தது. இன்னொன்று டிலேட் அப்படின்னு போட்டிருக்கோம். டிலேட்னா கொஞ்சம் தாமதிக்கலாம், ப்ரொகாஸ்டினேஷன், கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், இது என்ன ஏஜென்ட் இல்லை அப்படின்னு ஒரு டிலே பண்ணுகிறது. இன்னொரு இதில் வந்து லிங்கர்ட் அப்படின்னு சொல்லுது, அதுவும் ஒரு ஹெசிடேட்டட் தான். லிங்கர்ட் அது கொஞ்சம் அப்படியே ஆற போடுறது, கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க, அது பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மை. இன்னொன்று ஜஸ்ட் ஸ்டுட் தேர் அப்படின்னு இன்னொன்று டிரான்ஸ்லேஷன், கான்டெம்பரரி பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா ஜஸ்ட் ஸ்டுட் தேர் சொல்கிறாங்க, வாப்பா ஜஸ்ட் ஸ்டுட் தேர், அங்கேயே நிற்கிறது ஜெயமா அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் த மெசேஜ் என்ற ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னா was dragging his feet, dragging போறாரு. அவனா berat kaki அப்படின்னு சொல்லுவாங்க. மலாயில் வந்து berat kaki, dia berat mulut, berat kepala, berat kaki மாதிரி என்னமோ சங்கிலி கட்டி அது இழுத்துட்டு வர மாதிரி, drag his feet அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்பனா hesitated, delayed. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இதை நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் other word is what you know, Lot is not taking God's things seriously. Hallelujah. God has planned. ஆண்டவர் ஒரு பிளான் போட்டாரு. அவர் என்ன பிளான் போட்டாரு? இந்த சோடோம் கோமோரா அழிக்க போகிறாரு. அதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கின்றார். என்ன சான்ஸ் கொடுக்கின்றார்? அப்பா அதிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டும், உன்னை நான் தப்பு வைக்கின்றேன், போயிடு அப்படின்னு சொல்லுகிற இன்னொரு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். எஸ் நோ, நம்ம எடுத்த தீர்மானத்துக்கு, நம்ம எடுத்த ஒரு முடிவுக்கு நம்மெல்லாம் நல்லா பாடுபட்டு அந்த ஒரு சூழ்நிலை, முத்தி போன ஒரு சூழ்நிலையில், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில், எங்கேயும் நம்ம திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோடோம் கோமோரா சுற்றியும் விக்கெட்டான ஒரு காரியம், அது நடுவில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு யோசித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஐயோ இது அந்த காரியங்களெல்லாம் அப்படியே என்ன சொல்லுகிறது, நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் யாராவது ஒருவர் அழுத்தி அதிலிருந்து ஒரு மீட்டு கொடுக்கிறார் பாருங்க. அந்த சூழ்நிலை நீங்க கடந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் த சிச்சுவேஷன் இன் லோத் டைம். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கின்றார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, அதிலிருந்து ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்து தப்ப வைக்கிறாரு. பட் ஆனால் லோத் வந்து என்ன செய்கிறார், இட்ஸ் நாட் டேக்கிங் things seriously. Hallelujah. அதனால தான் it leads to me in decision making. The third thing is always we must be serious in our decision. நம்மளுடைய எடுக்க போகிற தீர்மானத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக என்ன சொல்லுகிறது, எக்ஸ்ட்ரா சீரியஸாக. சீரியஸ்னா இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்களே, சீரியஸாப்பா, சீரியஸாக என்ன முடிவெடுத்துருக்குற, என்னப்பா முடிவெடுத்துருக்க, சீரியஸாக சொல்லுப்பா அப்படின்னா என்னது, அது ஒரு அட்டென்ஷன், அது ஒரு முக்கியமான காரியம். நீ சீரியஸாப்பா, விளாட்டுத்தனமாக எடுக்காத, விளாட்டாமா சீரியஸாக எடுமா, சீரியஸாக சொல்கிறியா. சில வேலைகளை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு, சீரியஸாக சொல்கிறியா, உண்மையிலே சொல்கிறியாப்பா, உண்மையிலே வா அப்படின்லாம் நம்ம கேட்போம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எப்போதும் கேட்ட வார்த்தைகள் தான். அது கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்ப்போம், ஏன் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். சீரியஸானா உண்மையாவாப்பா, அப்போனா அந்த 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 தாட்டுக்கு, அந்த 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 ஐடியாவுக்கு நீ வந்து உண்மையிலே உன்னோட 100% கொடுக்குறியாப்பா, நீ சொல்கிற அந்த காரியத்துக்கு நீ 100% ஒப்பு கொடுக்குறியாப்பா, அந்த 100% நீ வந்து உன்னையே நீ அதுக்கு தரையாப்பா அப்படின்னு என்ன சொல்கிறது, அப்படின்னு சொல்லுகிறது சீரியஸ். பட் லோத் அந்த ஒரு வேர்ட் சொல்லுகிறது, தட் ஒன் வேர்ட் மேக்ஸ் a lot of difference. என்ன சொல்லுகிறது என்றால், he is delaying, is not taking seriously about his life. அவருடைய வாழ்க்கையை பாருங்க என்ன நடக்குது, ஆண்டவர் அழிக்க போகிறார். அவர் அங்க இருந்தாருன்னா அவரும் சேர்ந்து செத்துருவார். ஆனா ஏதோ தேவனுடைய அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தேவனுடைய இரக்கத்தினால தான். நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய இரக்கத்தினால தான் நம்மளும் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய இரக்கத்தினால தான் நம்ம இன்னும்
பலனோடும் சுகத்தோடும் பாதுகாப்போடு இருக்கிறோம். அதை நம்ம மறந்து விடக்கூடாதுங்க. தேவனுடைய இரக்கத்தினால தான் ஆண்டவர் சில ஆபத்திலிருந்து நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். சில பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். நான் நிறைய பேருடைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறேன். நிறைய பேரோட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாட்சியை கேட்டிருக்கிறேன். இப்போ போதகராக இருக்கிறார், என்னுடைய சாட்சியும் இருக்கிறது. நம்மளாம் வெட்டுப்பட்டு அடிபட்டு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய இரக்கத்தினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மெல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோங்க. சற்று அதை யோசித்து பார்ப்போம். let us see our life. let us see our life. Lot never think about that. The urgency, அந்த ஒரு 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 அவசரம். அங்கே அவசரமா ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். ஒரு அவசரம், ஒரு 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 ஏஜென்சி என்ன சொல்லுவாங்க, அது அவசியமான ஒரு காரியத்திற்கு அவன் சீரியஸாக அதை எடுக்கவில்லைங்க. ஏன்? ஈவன் ஏஞ்சல்ஸ் புஷிங். நீங்க ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 15 நீங்க வாசிச்சீங்க என்றால், the angels also urge Lot, get up. என்ன சொல்லுகிறாங்க, அந்த அழிக்க வந்த அந்த அந்த தூதர்கள் கூட லோத்தை, எந்திரிப்பா, என்ன மாலை ஆஸ்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, எந்திரிப்பா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்ன நடந்துகிட்டு இருக்கிறது, என்ன 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 காரியம் இங்க நடந்துட்டு இருக்கு, நாங்க இங்க பதறி அடிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க இங்க ஏர்ஜென்சியில இருக்கின்றோம், நீ என்னப்பா இப்படி இருக்கிற, நீ என்னப்பா இப்படி லேசினஸ்ல இருக்கிற, நீ என்னப்பா ஒரு காரியத்தையும் சீரியஸா நீ எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நீங்க இப்படி அப்படியே தான் பார்க்க வேண்டும். Lot take it things for granted. Lot take it for things not so seriously. So my dear people of God, in making decision in our life, நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுப்பதில் நாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சீரியஸாக சில டிசிஷன் நாம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. Hallelujah. What does it show? இந்த passage பார்க்கும்போது what does it show? I just wanted to share you with which God put in my heart. என்னோட இருதயத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்கள் மத்தியில் போட்டுக்கிறேன். My dear people who are listening, it can be any age group, எந்த ஒரு வயதினராக இருக்கலாம், நான் சொல்லுகிறதை கவனமாக நீங்கள் கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். God is in a serious business. Hallelujah. ஆண்டவர் சமூகத்தில் there is no play. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய திட்டத்தில் என்னைக்குமே he never played. he has not giving ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே தூக்கி கொடுக்கிறாரு இல்லைங்க. ஆண்டவர் it is very very serious about his plan. அதை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். God is in a serious business. அது ஒரு வார்த்தை இருக்கிறது. God is in a serious business. ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார், he is very very serious. So God expects us to be serious in what he is doing through me. Hallelujah. ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய இருக்கிறாரோ அதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், சீரியஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நிறைய வேலைகள்ல because of our playfulness we make wrong decision in life. That's the fact. Hallelujah. He wants us to be serious of what he is doing and what he is going to do. அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனமாக நம்மை பார்க்க சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Playfulness or tidapa attitude னு சொல்லுவாங்க மலாயில. tidapa attitude, லோத் மாதிரி tidapa attitude. Tidapa attitude, we will lose everything. Hallelujah. Hallelujah. I'm telling you, tidapa attitude, you're not taking everything for granted. Everything is not taking for serious, which God has planned to you. Will of God you taking for granted. The plan of God you taking for granted. கர்த்தருடைய திட்டத்தை அப்படி அலட்சியமாக எண்ணுவது, கர்த்தருடைய சித்தத்தை அலட்சியமாக எண்ணுவது, கர்த்தருடைய வார்த்தை அலட்சியமாக எண்ணுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியமாக எண்ணுகிறது, அது எல்லாம் is not a gain. We lose. Please think back our life.
we lose so many things. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கிறோங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இழந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் சில காரியங்களை தொட்டாலும் ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குதுங்க? ஏன் ஒரு சில காரியங்களில் நம்ம இழந்திருக்கிறோங்க? ஏன் ஏன் ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியத்தை நம்ம சும்மா அப்படி அலட்சியமாக எழுதிடும், அது ஏதோ செய்யட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது உங்கள் லைஃப் அப்படி ஆனது காரணம் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. என்ன கேட்டிங்கன்னா, the only because why I am like this, because of me. You blame. அவ்வளோதான் சொல்ல முடியும். யூ டேக் த ஓனர்ஷிப். சுற்றி முற்றி பாருங்க, நான் எடுக்க தெரியும், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், நான் ஏன் இருக்கிறேன், ஒரே காரணம் யார் தெரியுங்களா? நான் எடுத்த தீர்மானம், நான் எடுத்த முடிவு. ஹல்லேலூயா. அதனால தான் God wants us to be serious in making decision in life. Hallelujah. 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 Remember and think how God saved you. இது எழுதும் பொழுது என்னுடைய ரட்சிப்பின் காலத்தை நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். இந்த லோத்து போல தானே, எவ்வளோ பாவமான ஒரு சுத்தி பாவமான உலகத்தில் பாவமான காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி காப்பாற்றினாருங்க? அது 2 கரத்தை பிடிச்சி காப்பாற்றினாருங்க. நம்மளை 2 கரத்தை பிடிச்சி நம்மளை காப்பாற்றினார். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. How God saved us from all arms. Still now He is saving us. Still now He is protecting us. Can you see that? Can you feel that? Can you say thank you Lord? பார்க்க முடியுமா? அப்ப do you know how serious He is in your life? Hallelujah. Hallelujah. அவர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு தீவிரமா இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லைங்க. எதுக்கு யோசிக்கணும்? நான் அவ்வளோ பெரிய ஆளா? ஏன் யோசிக்கணும்? இந்த புழுவையும் இந்த புழு பூச்சியையும் ஆண்டவர் யோசித்து இந்த வாழ்க்கையை நல்லா வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாருங்க. அவர் அவசரப்படுத்துகிறார், அவர் நம்மை தூண்டுகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய திட்டத்தை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? We have the same urgency in our life. Hallelujah. Hallelujah. How did He save you? Think how. எப்படி எந்த சூழ்நிலையில உங்களை காப்பாத்தினாருங்க? யோசிச்சு பாருங்க. எந்த நிலைமையில இருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காப்பாத்தினார். எந்த நிலைமையில இருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தி யார் இருந்தாங்க? நீங்க காப்பாற்றப்படும் பொழுது சுத்தி யார் இருந்தாங்க? யாருமே இல்லைங்க. நீங்க நம்பினவர்கள் கைவிட்டார்கள். நீங்க யாரெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தீர்களோ அவங்களாம் கைவிட்டு போயிட்டார்கள். நீங்க யாரெல்லாம் பொத்தி பார்த்தீர்களோ அவர்களெல்லாம் கைவிட்டு போய்விட்டார்கள். நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் போய்விட்டார்கள். அழுது கொண்டிருக்கிற தனியா அழுது கொண்டிருந்தீங்க, எழும்ப முடியல. யாருங்க காப்பாத்தினா? யாருங்க காப்பாத்தினா? யாரு காப்பாத்தினா? தேவன் காப்பாத்தினாருங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. உங்க கூடவே இருந்தவன் காப்பாத்தல, நல்லா இருக்கும் போது இருந்தான். சுத்தி இருக்கும் போது நல்லா இருந்த பாருங்க, அப்ப இருந்தான். ஆனா கஷ்டம் வரும் பொழுது யாருமே உங்க கூட இல்லை. இப்ப சொல்லுங்க, யாருங்க உங்களை காப்பாத்தினா? நான் அது டைரக்டாவே கேட்கிறேன். யாருங்க உங்களை காப்பாத்தினா? தேவன் காப்பாத்தினார். God, think how pathetic situation you are. அடுத்த நாள் சாப்பாடு இல்லை, அடுத்த நாள் தங்குறதுக்கு இடம் இல்லை, அடுத்த நாள் எங்க போறணும்னு தெரியல, அடுத்த நாள் காசு இல்லை, அடுத்த நாள் பட்டினி, அடுத்த நாள் வீடு இல்லை, அழிஞ்சோம், திரிஞ்சோம், எல்லா நேரத்திலும் திரிஞ்சோம். யாருங்க காப்பாத்தினா? யாரு காப்பாத்தினா? யாருங்க வாழ்க்கை கொடுத்தா? யாருங்க இது வரைக்கும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போங்க. This is the time to think. This is the time to think. We have to take it very seriously. This is the time of seriousness to think about our life. Hallelujah. Truth is purely God's doing. நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன்னா தேவனால தான்.
ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன், என் பழக்கத்திலேருந்து மாற்றிருக்கிறார். இல்லைன்னா இந்நேரம் குடிகாரனை போல எங்கேயாவது ஒரு ரோட்டோரமாக படுத்து கிடப்பேன். எதிர்காலம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு நிச்சயம் இல்லை. நிச்சய வாழ்க்கை யாருங்க கொடுத்தா? தேவன் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எங்கே இருந்தோம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13-15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 3 வார்த்தைகள் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம வாழுகிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு போட்ட மிகப்பெரிய கிருபை. He saved me and give life. என்னை ரட்சித்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தார். அப்போ இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்னன்னா, அவரோட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வாழ்க்கை. He redeems me through blood, his blood, and give me life. He paid a price. அவர் விலைக்கரங்கமாக, அதான் வேதம் சொல்லுகிறது, விலைக்கரங்கமாக, வசனம் சொல்ல விலைக்கரங்கமாக, பிரைஸ். He gave a price and bought me. பரிசு என்னங்க? ரத்தம். அவரே தந்தார். இன்னொன்று நம்மளுக்கு என்னத்தை தந்திருக்கிறார்? ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இயேசு மூலியமா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தார். ஸோ we have to make serious decision. This is the time that we have to make serious decision. Hallelujah. எதை சாப்பிட்றோம், எதை மேய்க்கிறோம், அதெல்லாம் ஒரு டிசிஷன் தான். இட்ஸ் நெவர் கிவ் மீ அவர் பிக் இம்பேக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், எதை சாப்பிட்றோம், எந்த சட்டை போடுறோம், அதெல்லாம் நம்ம அனுதினமும் நம்ம எடுக்கிற ஒரு தீர்மானம் தான். அப்போ ஆனால் இப்போ ஒரு 4 தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் நம்ம எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் மித்ததெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. மித்ததுக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, கொஞ்சம் இம்பேக்ட் தான் இருக்கிறது. யூ கேன் கம் பேக் அகெயின், பட் ஒரு இம்பேக்ட். ஆனால் திஸ் ஒன் இஸ் அ வெரி 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 லைஃப் அண்ட் டெத் டிசிஷன். இது வாழ்வா சாவா என்ற ஒரு தீர்மானங்கள். அது உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஒரு 4 காரியங்கள். இது எதிர்மூலயமாக இருக்கும். திஸ் இஸ் என்ன சொல்லுகிறது, கத்து அப்போ நீ கத்தலாவான் அப்படி சொல்ல, கத்தலாவான் இருக்கு இல்லை, திஸ் ஆர் தட் அப்படி தானே வந்தோம். அதே போல் தான் இது ஒரு கேள்வி. சீரியஸ் டிசிஷன் we have to make. Number 1, இந்த கேள்வி இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது நம்ம சீரியஸாக டிசிஷன் எடுப்பது நல்லது. அல்லேலூயா. whom you serve, யாரை நாம் சேமித்துக் கொண்டிருக்கிறோம், யாரை நாம் இப்பொழுது சேமிக்க போகின்றோம்? world or word? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், whom we gonna serve, world or word? It's a serious decision that we have to make. எனக்கு அன்பானவர்களே, லோத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களானால் அவன் ஏன் தாமதித்தான், அவன் ஏன் தாமதத்துக்குள்ள வந்தான் என்றால், he cannot, அவன் வாழ்ந்து ஊறி போய் உலக பிரகாரமான காரியம், உலகத்தின் இச்சை, உலகத்தின் காரியங்கள், அதாவது சோடம் குமரில் இருந்த எல்லாம் பிளஷர், எல்லாம் காரியங்கள் எல்லாமே அவனுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு. he feels that worldly desire. இப்ப ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வாப்பா, நீ போப்பா, நான் உன்னை தப்பு வைக்கிறேன், நீ போயிரு அப்படின்னு, நான் இதை அழிக்க போகிறேன், நீ அங்க போயிரு, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போன்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் சைடு போய், அப்படிதான் நான் பார்க்கிறேன். கோ பேக், திரும்ப போயிரு, மவுண்டன் மேல ஏறிடு, திரும்ப போ. அப்பயும் அவன் சொல்றான் பாருங்க, மவுண்டன்லாம் என்னால் முடியாது, என்ன இப்போ வச்சுட்டு என்னால் முடியாது, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிற ஜோவா என்ற ஒரு பட்டணத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்பிடுறீங்களா, அங்கே நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏஞ்சல்ஸ், பரவாயில்ல நீ அங்கே போ, அந்த இடம் மட்டும் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்பயும் பாருங்க, இந்த மவுண்டன் மேலே ஏறி போ, மறுபடியும் போ, go up, go to the mountain அப்படின்னா பார்த்தீங்கன்னா go to the mountain நான் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மோசஸ் எல்லாம் மவுண்டன் மேலே தான் ஏறி அந்த ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு ஹையர் பிளேஸில் ஏறி ஆண்டவரை சேமிப்பது, அந்த மாதிரி காரியங்களாக இருக்குது. கோ பேக். இப்போ நான் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கின்றேன் என்றால், கோ பேக் டு காட், சர்வ் ஹிம் alone அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இப்பொழுது கேட்கின்றேன். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது. இப்பொழுது கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நான் உலகத்துக்காக வாழ்கிறேனா, யாரை சேமித்துக் கொண்டிருக்கிறேன்? am I serving the world
Oh, am I serving the word? Word not Jesus, God. வார்த்தை தான் தேவன். Am I serving Jesus? Hallelujah, hallelujah, hallelujah. God is good. God is good all the time. God is good. யாரெங்க நாம் சேமித்து கொண்டிருக்கிறோம்? தேவனையா இல்லை இந்த உலக காரியங்களா? ஹல்லேலூயா. சில பேர் என்ன தெரியுமா, இந்த உலகத்து காரியங்களை விட்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம தானே, ஏன்னா வாழ்ந்துட்டோம். அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் 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 ஆடம்பரத்தை கொடுத்துருச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் 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 ஆசையை கொடுத்துருச்சு, நம்மளுக்கு ஒரு 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 காரியத்தை கொடுத்துருச்சு. ஆனால் ஒன்றுங்க, நிறைய காரியத்தை இழந்துட்டோங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து, உலகத்தினுடைய காரியத்தை பார்த்து, இந்த உலக பாவமான காரியங்களை பார்த்து அதிலிருந்து விடுபட்டு வருவது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுங்களாங்க. ஆனால் இன்று ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுக்க சொல்றார். Are you want to serve the worldly things, or you want to serve God? Hallelujah. இதில் மிகப்பெரிய உதாரணம் யார் தெரியுங்க? ஜோஷுவா. நீங்கள் ஜோஷுவா 24 அதிகாரம் வசனம் 15 வாசிச்சிங்கன்னா, ஜோஷுவா ஒரு தீர்மானம் எடுப்பார். மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பால் என்ற ஒரு 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 கடவுளை வணங்கணும் தீர்மானம் எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு டிசிஷன் மேக்கிங் வருது, ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீர்களான்னா யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேமிப்போம். மித்தவங்க எல்லாம் வந்து they want to worship the prosperity, fertile, அப்படின்னா செழிப்பு. ஏன்னா பால் என்று சொன்னாலே செழிப்பு தான். பால் கடவுள் செழிப்பு, எல்லாம் செழிப்புக்கு வேண்டும், வேர்ல்ட்லி திங்ஸ் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். பட் ஆனால் ஜோஷுவா எடுத்த முடிவு என்ன தெரியுங்களா? என்ன நிலைமையாக இருந்தாலும் சரி, கஷ்டமோ துன்பமோ துயரமோ, நான் கர்த்தரையே சேமிப்பேன். அவரே என்னுடைய தேவன், அவர் தான் நான் பார்க்குறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யார் வேணுமோ வேணாமோ, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னா கடவுள், தேவன். ஹல்லேலூயா. Whom you are serving, it's a very big decision. Are you serving the money or are you serving God? என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மத்திய 6 அதிகாரம் வசனம் 27 வாசிங்க. அதில் இயேசு சொல்வார், நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு செய்யினா தேவனுக்கு செய்யுங்க, இன்னொன்று மொமோன்னா காட் ஆஃப் மணி, ஆஸ்தி, செழிப்பு, வேர்ல்ட்லி. 2ல் என்ன அந்த தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். ஐம் டெல்லிங் யூ, சம் ஆர் லிவிங் லைஃப் which God not intended you to live that life. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் விருப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் அது விருப்பப்படவே இல்லை. நான் விருப்பப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. இப்போ சிக்கி கொண்டிருக்கிறேன், இப்போ நான் தவித்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் அதில் மூழ்கி மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை வருது தான், நான் வரணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர், நான் அந்த வேர்ல்ட்லி திங்கிலேருந்து வரணும்னு ஆசைப்படுறேன். என்னது என்னை போட்டு நெருக்குது, என்னால் வர முடியல, என்னை தடுக்குது. நீங்கள் பாருங்கள், லோத் அப்படி தான் சொல்கிறான், நோ லார்ட் ப்ளீஸ், நோ லார்ட், நோ லார்ட். ஏன் தடுக்குது? நான் சொல்கிறேங்க, இந்த சீரியஸ் டிசிஷன் யூ ஹேவ் டு மேக் வெரி குவிக். நான் சொன்னேன், டிசிஷன் மேக்கிங் சிலதெல்லாம் கொஞ்சம் அமர யோசிக்கணும். ஆண்டவர் காரியத்தில் சில காரியங்கள்லாம் நம்ம சீக்கிரமாக முடிவெடுப்பது நலமாக இருக்குதுங்க. யாரை சேமிப்போம்? Who you gonna serve? Who gonna you trust? You gonna trust the world or you gonna trust the God? You want to trust God? Now in this situation, please think, whom you gonna trust? You gonna trust the world? You gonna trust your friends? Some people are now என்னன்னா, they are making decision because friends makes decision. அது எவ்வளோ தவறானது தெரியுங்களா? அது எவ்வளோ தவறானது நான் சொல்லட்டுங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க தானே டிசிஷன், நம்ம தானே. ஆனால் கஷ்டப்படும் போது அந்த ஃப்ரெண்டாக வராங்க உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு பார்த்து எடுக்கிறீங்க. ஓகே, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓகே ரைட், இவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே ரைட், நம்ம எடுத்துருவோம் முடிவு. அது இல்லைங்க, ஞானமாக எடுக்கணும். நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்துருக்கிறார், ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அது அவங்க உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்கல, உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. Are you making decision because of your friend make a decision? Because the person that I love make a decision, so அவங்க செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ.
Only God's decision is perfect. No, we may do mistake. பட் ஆனால் கஷ்டப்படும் போது அந்த ஃப்ரெண்டாக வராங்க இல்லையே, அந்த ஃப்ரெண்டாக வருகிறாங்க. நோ. ஸோ whom you are serving, that's very very important question. ரெண்டாவது question, you want to come out or you want to sit in a comfortable zone? Serious decision. நான் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா, இல்லை பரவாயில்ல இப்படி இருக்கிறது நல்லதாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இப்படி இருப்போம், இது நம்மளுக்கு கொடுக்குது, அங்கே போயிட்டாக்கா என்ன இருக்குது நிச்சயம் இல்லையே, மலை மேலே ஏறிட்டேன்னா என்ன நிச்சயம் இருக்குது, இல்லை திருப்பி போயிட்டேன்னா திருப்பி ஆண்டவர்கிட்ட போயிட்டேனாக்கா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. சில பேர்லாம் இப்போ சொல்கிறாங்க என்னென்னா, கடவுளை பார்த்துட்டு என்ன கிடச்சிச்சுங்க எனக்கு, கடவுளை பார்த்து நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன், என்ன இருக்குது எனக்கு ஒரு இல்லை. ஐம் டெல்லிங் யூ, God never call you to have a comfortable life. He call you to have a good life. Good lifeனா என்ன, எல்லாமே இருக்கும், ஷேக்கிங் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாம். காட்ஸ் நம்மளை நான் சொல்லுகிறேன், கிறிஸ்டியனிட்டி லைஃப் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் லைஃப், ஆல்வேஸ் அன் அன்கம்ஃபர்டபுள். காட் வில் மூவ். கம்ஃபர்டபுள் ஆகிட்டியா, அதை எடுத்து இன்னொரு போவார். இன்னொரு சர்மன் கேட்டிருக்கீங்களே, ஆண்டவர் கூட்டை கலைப்பார், இன்னொரு கம்ஃபர்டபுள் மூவ் பண்ணும். ஏன்னா கம்ஃபர்டபுள் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ டு சிட் தேர். காட் ஆஸ்க்ஸ் யூ டு கம் அவுட். கம் அவுட். தட் இஸ் நாட் மை பிளான். அது என்னுடைய திட்டம் அல்ல. கம் அவுட் ஃப்ரம் தேர். ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், பார்ப்பதெல்லாம் நன்மைக்கு இல்லைங்க, ஈவன் பிசாசு கூட எல்லா நன்மைக்கு தான் கொடுப்பான். நீங்கள் மத்தியூ 4ஆம் அதிகாரம் வசனம் 8-10 வாசிங்க. இயேசுவோடைய அந்த டெம்டேஷன் இதில் பிசாசு என்ன சொன்னான் யோசிச்சு பாருங்க. பிசாசு என்ன சொன்னான், மேலே ஆண்டவர் கூட்டி போயிட்டு, இதான் என் ராஜ்யம், எல்லாத்தையும் தரேன், எல்லாத்தையும் தரேன். இப்போ சில பேர் வாழ்க்கையில் அப்படி தான், எல்லாம் தரேன், எல்லாம் கம்ஃபர்டபுள் தா மாஸ்கிங் யூ. அது கடவுள் தந்தாரா, பிசாசு தந்தது. என்னப்பா சார் இப்படி சொல்கிறீங்க? உண்மையை தான் சொல்கிறேன். இஸ் காட் இஸ் கிவிங் யூ திஸ் லைஃப் or Satan has been brainwashed you to see in that way? இது கடவுள் கொடுத்தாரு, இதோ பாரு செழிப்பாக இருக்கிற. அல்லேலூயா. எல்லாம் செழிப்பும் கடவுள் கொடுத்தது இல்லைங்க. அல்லேலூயா. கடவுள் அன்கம்ஃபர்டபுளில் காரியங்களை செயல்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஃபேஸ் என்னென்னா, uncomfortable is always comfortable for me. Uncomfortable, in that uncomfortable தான் it's the comfortable for God. என்னை அப்படியாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, இல்லைன்னா நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருவேன். ஸோ யூ ஹேவ் டு மேக் டிசிஷன் நவ். யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் யுவர் சின்ஃபுல் லைஃப், யூ வாண்ட் டு கம் அவுட் ஃப்ரம் தேர், or you want to be stay there, want to stay there until get worse, or you want to come out. Make a serious decision, quick decision now. இது எடுக்கின்ற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐம் டெல்லிங் யூ, சீக்கிரமாக எடுக்கிறது என்ன தெரியுங்களா, ட்ரஸ்டிங் காட், ஃபொர்கிவிங் ஒன் another, இதெல்லாம் சீக்கிரமாக கொடுப்பதில் சீக்கிரமாக நம்ம முடிவு எடுத்து நல்ல காரியம், ஆண்டு காரியம். ஆண்டு சொல்கிறாரு ட்ரஸ்டிங், ட்ரஸ்ட் காட். அதுதாங்க. you want to come out but you cannot come out அப்படின்னு சில சூழ்நிலைலாம் இருக்குதுல்ல. God will help you. Ask God, God, I want to come out, Lord, I want to come out, please take me. Don't hesitate like Lot. Hallelujah. Be serious, be serious. This is your time to make decision. The third one is, you're going to obey or out of control. You want to obey or out of control? I'm telling you, don't delay what God is saying. Some decision we must not delay, especially God decision like obedience. கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படிஞ்சிருங்க. நான் சொல்லட்டுங்களா, சில பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கலாம், ஆண்டவரே நான் இதை இழந்துட்டேன், ஆண்டவரே இதை என்னால் பார்க்க முடியல, ஆண்டவரே நான் என்னதான் ஜெபம் பண்ணுறேன் கணக்கில். நான் சொல்லட்டுங்களா, write this down and remember this. Some blessing, most of the blessing comes when you obey.
ஹலோ, நிறைய ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிந்தால் தான் வரும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். சோ இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? ஆசீர்வாதத்தில் சுதந்திரத்து போணுமா? ஒபே, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். It is very, 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 very important decision in life. You want to obey God, or you just want your life to be out of control? Never mind, I will decide myself. I don't obey, I obey myself. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, this is my life, this one, I will obey what இங்கே சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், இங்கே சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க, அங்கே சொல்கிறது தான் உண்மை. Which one you want to obey? Serious decision that you have to make. The last one very important. கொடுத்துருக்கேன் பாருங்க, லைஃப் or love. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, லைஃப் or love? அப்படின்னா இது இந்த திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், லைஃப் பார்ட்னருக்காக காத்திருக்கிறவர்கள், திருமண பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளமுதியோர்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். I just want to give you a piece of advice because this is very serious decision that you have to make about life. சரிங்களா? இதை நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மேரேஜ் டிசிஷன், அடுத்த கட்ட வாழ்க்கையின் டிசிஷன், ஈவன் படிச்சுட்டு இருக்கிறீங்க, சில பேர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. I just want to give you this decision making that you have to decide. You have to decide life or love. அப்படின்னா சில பேரோட வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், மேரேஜில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய குழப்பங்கள் நடந்து ரிக்ரெட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நான் யாரை திருமணம் செய்ய போகின்றேன்? நம்ம பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு நன்மையாக தெரிகிறாங்க. இவராக இருக்குமோ, அவராக இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, அப்படிலாம் நம்ம நினைக்கின்றோம். டெல்லிங் யூ, இட் இஸ் நார்மல் டு அட்ராக்ட் அ பர்சன். ஓகே, இவர் நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கு, இவர் நம்மளுக்கு கணவர் வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அப்படிலாம் நினைப்பது, அட்ராக்ஷன் இருப்பது, அது நார்மல் தான், எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், அட்ராக்ஷன் இருக்கிறது, கடந்து வந்திருக்கிறோம். பட் மை டியர் பீப்புள், டோன்ட் கமிட். அதான் நான் சொல்ல வருகிறேன். யூ மே லைக் சம் ஒன், ஒரு பிடிச்சிருக்கலாம், ஆசைப்படலாம், பிடிச்சிருக்கலாம், பட் ஐம் டெல்லிங் யூ, டோன்ட் கமிட் எனிதிங் விதவுட் காட்ஸ் டைரக்ஷன். எத்தனையோ பேர் இதுதான் ஓகே கன்ஃபார்ம். அப்போ திருமணத்தில் கேட்போம், அந்த கவுன்சிலிங்கில் எங்கே கேட்போம், இது தேவன் உங்கள்கிட்ட சொன்னாரா, உண்மையிலே இது தேவன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினாரா, ஹவு ஷுவர் யூ ஆர், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தெரியும் பாஸ்டர், ப்ரே பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீர்களானா லைஃப்பில் பார்ப்போம்னால ஒரு ஜெல்னஸ் இருக்காது, ஒரு இது இருக்காது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் சொன்னாங்க, பட் ஒரு இது இருக்காது. ஸோ மை டியர் பீப்புள், சில பேர்லாம் லவ் கண்ணை மறைச்சிடும், ஆசை எல்லாம் கண்ணை மறைச்சிடும், எதுவுமே தெரியாது, எதுவும் யோசிக்க மாட்டோம். லவ் வந்துருச்சுன்னா எல்லாம் யோசிக்க மாட்டோம். பட் டெல்லிங் யூ, you have to make a decision. You have to make a decision whether life or love. ஸோ படிக்கிற பிள்ளைகளுக்கு படிங்க, அதுதான் உங்கள் லைஃப். லவ் பண்ணுறதுக்கு, ஆசைப்படுறதுக்கு, திருமணம் பண்ணுறதுக்கு அது ஒரு நேரம் வரும். ஸோ அதற்காக காத்துருங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் பாஸ்டர் ஜஸ்டினுடைய மனைவி ஆண்டி ஃப்ளோரா, அதனால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குவாந்தான் சர்ச்சில் இருக்கும்பொழுது ஒரு எம்ஐஎஃப் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. இந்த எம்ஐஎஃப் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அவங்க ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, யூ ஸ்டார்ட் டு ப்ரே ஃபார் யர் லைஃப் பார்ட்னர் நவ் இட் செல்ஃப், காட் வில் ரிவீல் டு யூ ஒன் பை ஒன் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டார்ட் டு ப்ரே ஃபார் யர் லைஃப் பார்ட்னர். don't lean on your own desire, love, அந்த மாதிரி இல்லை. What God love? Does God love this person? Does God, yes, this is the person that for you அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரா அப்படின்னு பார்ப்பதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வாழ்க்கைங்க, அது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் கடந்து போகலாம். டெல்லிங் யூ,
before you make a commitment, please consult with God first before you make any decision, because this is life. You're going to make a decision based on your love or your desire, your own this one, or you're going to make based on life, future, hope. அதை குறித்து நீங்கள் எடுக்க போகிறீர்களா என்று சொல்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரே காரியம் சொல்லுகிறேன், do not take any decision by your own emotions. Emotion change. நம்மளுடைய இருதயத்தினுடைய ஃபீலிங் மாறுங்க. இன்றைக்கி ஒரு ஆள் பிடிச்சிருக்கும், நாளைக்கு ஒரு ஆள் பிடிக்காமல் போயிடும். டோன்ட் டேக் அது மனசங்க, டோன்ட் டேக் emotions. Take decision in emotions. Don't base on decision in emotions. Base on Him, the Spirit, God. It's very challenging. நான் சொல்கிறேன், அது என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நானும் கற்றுக்கொண்டு வந்தேன். என் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மேக் a big mistake in your life, because marriage is involved life. You're going to journey through, அது one time. You make decision, wise decision, I'm telling you. You want to make based on love or attraction or desire, or you're going to base on life, spirit life, holy life, based on God's life. It's all in your hand. Hallelujah. Make wise decision is very important. தயவு செய்து ஒரு அருமையான தீர்மானத்தை எடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். Hallelujah. Whom you going to serve? Hallelujah. Whom you going to serve? Or you want to come out, or you want to be there, or you want to obey, or you want to out of control. Never mind, it's okay, my life. Or love or life. Think. It's a very serious decision that you have to make. சிந்திங்க, இது நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று நினைக்கின்றேன், பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். மேக் டிசிஷன், seek Him, not selfish, be serious. It's very important. God bless you. God will speak to you. God bless you. Come, let us pray. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எடுத்த தீர்மானங்களை நாங்கள் ஜாக்கிரதையாக சீரியஸாக எடுக்க கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அநேக கேள்விகளை கேட்டோம், இதுக்கு நாங்கள் பதிலை ஆண்டவரே, நாங்கள் இந்த பதிலை கொடுப்ப உதவி செய்யும், பேசும் ஆண்டவரே. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். People of God, are you ready to worship Him with a new name called Yahweh Rafeka? Yes, He is our healer, and His healing is permanent. That is why we call Him Yahweh Rafeka. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையனை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபேகா. Sing with me. Yahweh,
ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. Who do you believe in? Believe in the report of doctors or believe in the report of the cross? Yes, you are healed. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் இரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. யாவே ரஃபேகா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட வாருங்கள், நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு முடிவாக நம் முடிவு ஜெபத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாருங்கள், அந்த இருதயத்தோடு அந்த மனப்பான்மையோடு இந்த வேளையிலும் கூட நம் ஜெபத்தை நாம் முடிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே தீர்மானங்களை எடுப்பதில் என்னுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு கர்த்தர் காண்பித்ததற்காக நன்றி. 3 வாரங்களாக எங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு வருவதற்காக நன்றி. இன்றும் எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசினீர். இன்றும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே காரியத்தை கர்த்தர் செயல்படுத்தினீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே தீர்மானங்களை ஆண்டவரே நாங்கள் நிதானித்து எடுக்கவும், அதை ஆண்டவரே நாங்கள் தீர்க்கமாய் யோசித்து ஆலோசித்து எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let our decision
be very serious when we take our decision. ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்களிலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே இதோ கவனமாகவும் சீரியஸாக எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியாக எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் இந்த நேரம் முழுவதும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீரே கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக மாறாத இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.